அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. தமிழுக்கு தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை சஷ்டி அன்று தொடங்குது. இந்த பிப்ரவரி மாதம் இந்த மாதத்துல சூரியன் மகர ராசிலையும் கும்பராசிலையும் சஞ்சரிக்கிறாரு. அதே மாதிரி செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, சுக்கிரன் பயிற்சி அப்படின்னு 3 கிரகங்களோட பயிற்சியும் இந்த மாதத்துல இருக்குது. இந்த மாதத்துல வசந்த பஞ்சமி, ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி, மாசி மகம் அப்படின்னு பல முக்கியமான விசேஷ தினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். முக்கிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பிப்ரவரி 13ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் கும்பராசிக்கு போறாரு. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கு போறாரு. செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. புதன் மகர ராசியில 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவா பார்க்கலாம். எந்த சூழ்நிலையிலையும் உங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ளாதவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு மிதமானதாகவும் சிறப்பாகவும் இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருந்து உங்களுடைய விருப்பங்களை அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பாரு. இதுவரைக்கும் வேலையில் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாமே நீங்க போகுது. உங்களுடைய வருமானத்தை கணிசமாக உயர்த்தி கொடுப்பாரு குரு பகவான். அதே சமயம் சனி பகவானால உங்களுக்கு பயணங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயும் சூரியனும் பிப்ரவரி 13ஆம் தேதி வரைக்கும் 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாங்க. அதனால கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. கரண்ட்டு, ஆயுதம் இதையெல்லாம் உபயோகிக்கிறவங்கெல்லாம் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். திடீர் செலவுகள்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வரலாம். அதே மாதிரி ஆடை ஆபரணங்களை எல்லாம் சற்று கூடுதல் கவனத்தோடு பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது. யாருக்காகவும் இரவல் நீங்கள் கொடுக்கறதோ இல்லை கடன் வாங்கி போடுறதையோ தவிர்த்துக்கணும். வாகன செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் 11ஆம் இடத்துலையும், கேது பகவான் 4ஆம் இடத்துலையும் இருக்கிறதால மனக்கவலை அப்படிங்கிறது அதிகரிக்கும். மனதில் ஏதாவது ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம். ஏன்னா கேது அப்படிங்கிறவரே உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கிறவர் தான். குழப்பங்களை அதிகம் கொடுப்பவர் கேது. அதே மாதிரி எதையாவது யோசித்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் கேது பகவான். மாத தொடக்கத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைஞ்சு 7ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால திருமண வாழ்க்கையிலும் சரி, காதல் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முற்பகுதியில் சற்று சங்கடங்கள் நேர்ந்தாலும் பிற்பகுதி சிறப்பாகவே இருக்கும். கணவன் மனைவி ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போங்க. இது மாதிரி மிதுன ராசிக்காரர்களோட தாய் தந்தையர உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்தி பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அவங்கள. மிதுன ராசி காதல் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் காதல் திருமணம் கைகூடி வரும். 10ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துலலாம் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. உங்களுடைய திறமைகளுக்கு அவர்கள் சரியான வாய்ப்புகளை கொடுப்பாங்க இந்த மாதத்தில். அதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு தேவையான அனைத்து விதமான வழிவகைகளையும் நீங்கள் செய்து கொள்ள போகிறீங்க. இந்த பிப்ரவரி மாதம் மிதுனராசிக்காரர்கள் எல்லாருமே பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் வீட்டுக்கு போறாரு செவ்வாய். அதனால வியாபாரத்தில் ஒரு சில பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அனுபவஸ்தர்களோட ஆலோசனைகளை கேட்டு செய்து கொள்ளுறது தான் நல்லது. வியாபாரத்தில் வெளிநாட்டு தொடர்புகளால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு 4ஆம் வீட்டில் கேது இருக்கிறதால சில சந்தேகங்களுக்கு விடை அப்படிங்கிறது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கிடைக்கும் உங்களுக்கு. குரு பகவானோட பார்வை 5ஆம் வீட்டில் விழுவதால மாணவர்கள்லாம் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. வெளிநாட்டு கல்வி வாய்ப்புலாம் மாணவர்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும். 4ஆம் வீட்டில் கேது பகவானும் 10ஆம் வீட்டில் ராகு பகவானும் இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருடைய குரல் ஓங்கினால் மற்றொருவருடைய குரல் தாழ்ந்தாதான் குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோடுலாம் சில கருத்து வேறுபாடெல்லாம் வரலாம். மிதுன ராசி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருக்கணும். மருத்துவ செலவு இந்த மாதத்தில் வரலாம். உங்களுடைய குழந்தைகளுக்காக இருக்கட்டும்,
தாய் தந்தையருக்கா இருக்கட்டும், யாருக்காவது குடும்பத்தில் ஒருவருக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் தவிர்க்க முடியாததா இருக்கும். 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால காதல் திருமணத்திற்கு பெற்றோர் வகையில் எந்த விதமான எதிர்ப்பும் இருக்காது. அவர்களிடத்துல உங்களுக்கு கிரீன் சிக்னல் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனோட கூட்டணியால திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்குண்டான முயற்சி எடுக்கலாம். இந்த மாதத்துல நிதி நிலைமை அப்படிங்கிறது இந்த மாதத்துல ஏற்ற இறக்கங்களுக்கு இடையே தான் இருக்கும். 11ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்கிறதால உங்களுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது சீர்படுத்தப்படும். ஆனா சனி பகவான் 9ஆம் வீட்டுல இருந்து 11ஆம் வீட்டை பார்க்கறதன் மூலம் செலவுகளும் உங்களுக்கு வரலாம். மாத தொடக்கத்துல சூரியன் 8ஆம் வீட்டுல இருந்து சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. உங்க ராசி அதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து 8ஆம் வீட்டிலையும் 5ஆம் வீட்டின் அதிபதியோட சேர்ந்து 6ஆம் வீட்டிலையும் இருக்கிறதால வாகன செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த மாதத்துல. அதே மாதிரி வண்டி வாகன சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது இந்த மாதத்துல. இதே மாதிரி பூர்வீக சொத்துல வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி உங்களுக்கு பூர்வீக சொத்து அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்குள்ள பூர்வீக சொத்து சம்பந்தமான எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சற்று கூடுதல் கவனம் செலுத்தி அமைதியா இருக்கிறது தான் நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருமே பொருளாதாரத்துல இந்த மாதம் நீங்க எதிர்பாராத வருமானங்கள்லாம் வரலாம். பெண்களுக்கெல்லாம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு. புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் செய்யலாம். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வருமானம் இருக்கும் அப்படின்னாலும் செலவுகளையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எதிர்பாராத உடல்நல பிரச்சனைகள்லாம் வரும். எந்த விஷயமா இருந்தாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்தீங்க அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்காது. அதிக செலவுகளை தவிர்த்துக்குங்க. பட்ஜெட் அமைத்து உங்களுடைய வரவு செலவுகளை குறித்து வச்சுக்கிட்டு வர்றது தான் மிதுனராசிக்காரர்களுக்கு நல்லது. உத்தியோகத்திலலாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பொழுது கவனமாக இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்துக்கலாம். உங்களுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றினீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்காகவும் அச்சப்படவோ பயப்படவோ வேண்டியதில்லை. மனதில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கணும். தொழிலில் பழமையான தொழில்நுட்பங்களை தவிர்த்துட்டு புதுமையான அணுகுமுறையை மாற்றுவீங்க. சந்தைக்கு ஏற்பவும் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்பவும் மாறணுங்கன்னா உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சவாலான மாதமாக தான் இருக்கும். ஓரளவு உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழிலில் புதிய முதலீடுகள்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். உடல் நலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கியமாக காரணம் கவலையாக தான் இருக்கும். உங்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள் காரணமாக உங்களுக்கு மன அழுத்தம் வரும். வீட்டிலையும் சரி, வேலையிலையும் சரி, பணிகளில் இருக்கக்கூடிய அழுத்தம் காரணமாகவோ உங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம். அதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும் உங்களுக்கு. அதனால எல்லாத்தையுமே கடந்து போகக்கூடிய மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக்கணும். யோகா, தியானத்தை முறையாக செய்துட்டு வாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது ஒரு சில நேரத்தில் எட்டி பார்க்கும். அதை நீங்கள் தவிர்த்துக்கிட்டாலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டு. மாணவர்கள்லாம் தங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்தான் கிடைக்கும். சற்று கடினமாக நீங்கள் முயற்சி செய்தாதான் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்புல கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனத்தை செலுத்தணும். மாணவர்கள் எல்லாரும் நேரம் கிடைக்கும் போது ஓய்வெடுங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள்லாம் கூடுதல் கவனத்தை செலுத்தி படிக்கணும். உங்களுடைய கனவுகளையே குறிக்கோளா நோக்கி படிக்கிறது அவசியம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதத்துல கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும். சோம்பேறித்தனத்தை மட்டும் மிதுன ராசிக்காரர்கள் எல்லாரும் சற்று விட்டொழிக்கிறது நல்லது. அப்புறம் செய்துக்கலாம், நாளை பார்த்துக்கலாம் அப்படின்னு வேலையை தள்ளி போடுவதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க. மனதில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பார். காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களை தேடி வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுங்கிற பழக்கத்தை நீங்கள் மேற்கொண்டுட்டு வந்தாலே மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும்.